போரினால் சூறையாடப்பட்ட பிரம்மாண்டமான பெருமாள் கோவில். இந்த கோவில ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டையில தாங்க இருக்கு. இந்த கோவில்ல 1000 தூண்கள் இருக்கிறதால இத ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்றாங்க. ஆனா போரினால் சிதைக்கப்பட்டு இப்ப நமக்கு வெறும் 756 தூண்கள் மட்டும் தாங்க இந்த கோவில்ல எஞ்சி இருக்கு. இதெல்லாம் சில தூண்களை பிரெஞ்சு ஆட்சி காலத்துல பாண்டிச்சேரி காந்தி சிலையை சுத்தியும் வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல இருந்து கொண்டு போன பொருட்களை மியூசியத்திலையும் வச்சிருக்காங்க. அதுவும் இங்க இருக்க ஒவ்வொரு தூணுமே ஒரே கல்லால் செய்யப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல நிறைய மண்டபங்களும் இருக்குங்க. உற்சவ மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், கல்யாண மண்டபம், அரங்கேற்ற மண்டபம், திருச்சுற்று உட்புற மண்டபம், திருச்சுற்று வெளிப்புற மண்டபம் என பல மண்டபங்கள் இந்த கோவில்ல இருக்குங்க. அப்புறம் இந்த கோவில்ல வற்றாத தீர்த்த குளம், கிணறெல்லாம் கூட இருக்குங்க. இந்த கோவில நல்லா பாருங்களேன் நீங்களே, நிறைய மண்டபங்கள் சேதமடைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க தூண்களை அடிமட்டத்தோட வெட்டியிருக்காங்க. நிறைய சிலைகளும் சேதப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த கோவில் மீண்டும் இந்திய தொழில்துறையால் மெல்ல மெல்ல புனரமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த 1000 தூண்களை கொண்ட பெருமாள் கோவில இங்க மூலவரா இருக்க பெருமாளை வெங்கடரமணர் என்று அழைக்கிறாங்க. நீங்க இந்த செஞ்சிக்கோட்டையில இருக்க கோவிலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.